வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி வந்து எராஸ் 2004 ரிலீஸ் ஆன ஒரு ஆந்தாலஜி ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து 3 சின்ன பார்ட்டாக பிடிக்கிறாங்க. அது வந்து இந்த படம் இந்த 3 பார்ட்டுமே வந்து லவ் அண்ட் செக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து த டேஞ்சரஸ் த்ரெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்ல போகிற ஒரு இட்டாலியன் லாங்குவேஜான ஒரு ஷார்ட் ஒரு ஷார்ட்டான ஒரு மூவி. அண்ட் இதில் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு மேரிட் கப்பல் இருக்காங்க. கிறிஸ்டபல் க்ளோயின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு வந்து போர்ட் ஆயிடுச்சு அந்த லைஃப். அதுக்கப்புறம் அவங்க லிண்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி போகுது அப்படின்றத இந்த பாட்டோட கதை. அண்ட் அதுக்கடுத்து வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டு. அதில் வந்து நிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய இடத்துல வந்துருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து அவரோட ஒர்க் ப்ரெஷர் அது எல்லாமே வந்து தனக்கு வந்து ஒரு ட்ரீமாக வர மாதிரியும், அந்த ட்ரீமில் வந்து தன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பியூட்டிஃபுல் உமன் வந்து நேக்கடாக இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் அந்த கதை. அண்ட் அதை வந்து அவர் வந்து தன்னோட சைக்காட்ரிஸ்டான டாக்டர் பேர்ல் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் 3வது கதை வந்து த ஹேண்டு. இதில் வந்து மிஷுவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விமன் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கால்கள். அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு ட்ரெஸ் டிசைனரோட ஒரு அசிஸ்டன்ட் வராங்க, ஜாங். எதுக்குன்னா அவங்களோட இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் அது போய் ட்ரெஸ்ஸை தைச்சு கொடுக்கறதுக்கப்புறம் அதுக்காக. அண்ட் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி காட்டுறாங்க அப்படின்றது தான் இந்த 3 கதையில் வந்து இந்த லவ் அண்ட் செக்ஸை பற்றின ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வந்து செம்ம ஸ்லோவாக போகும். எனக்கு செம்ம தூக்கம் வந்துச்சு. ஆனாலுமே இந்த ஹேண்டுன்னு சொல்லப்படுற அந்த ஃபிலிம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் அந்த கால்கள் வருவாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது. மற்ற 2 கம்பேர் பண்ணது எவ்வளோ பரவாயில்லன்னு நினச்சேன். நான் வந்து இந்த படத்தை வந்து பிலோ ஆவரேஜ் தான் சொல்லுவேன். எனக்கு செம்ம தூக்கம் வந்துச்சு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இருந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த 18+ சீன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த டேஞ்சரஸ் த்ரெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து 18+ சீன்ஸ் நிறைய வரும். மீதி 2த்துல வந்து அந்த இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்லைன்னா 1-2 அங்கங்கே வரும். ஆனால் அதிகமாக இதில் தான் இருக்குது. ஆனால் வந்து என்னதான் நல்லா 18+ சீன் காமிச்சிருக்காங்க. எனக்கு வந்து செம்ம தூக்கம் இந்த படம் பார்க்கும்போது வந்துச்சு. அண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஓகேங்களா, பிலோ ஆவரேஜ் தான். அதனாலே இந்த படத்துக்கு நான் 2 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் மிஸ்டர் நோபடி. இன்னொரு சந்திக்கிறேன். பாய். ஹாவ் அ கிரேட் டே கைஸ்.